ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எனிமி வித் பெனிஃபிட்ஸ் எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். லாலே அவங்க ஆபீஸ்க்குள்ள வராங்க. வரும்போதே அவங்க அசிஸ்டன்ட்ஸ் 2 பேரும் பயந்துகிட்டு அவங்க கிட்ட நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ரிப்போர்ட்ல எதையோ தப்பா அமைச்சிட்டாங்களாம். அது இப்போ ஒயினுடைய டேபிளுக்கு போயிடுச்சு. ஸோ அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் எப்படியாவது சொல்லி இதை சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு லால் கிட்ட சாரி கேட்குறாங்க. ஏன்னா நாள் தானே சொன்னாங்க எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க சொல்லிட்டு பயந்து பயந்து வந்து சொல்றாங்க. ஆனா இவங்க ரொம்ப கேஷுவலா என்ன சொல்லிடுறாங்கன்னா, அதனால என்ன, நான் போய் பேசி சரி பண்ணிடுறேன், ஏன்னா நம்ம ஆளுக்கு தான் அங்க போயிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஸோ அதனால இவங்க இப்படி சொல்ல அவங்க அசிஸ்டன்ஸ் 2 பேரும் என்னடா இது ஒரே ஆச்சரியமா இருக்கு, இந்த மாதிரிலாம் நடக்குமா என்னங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இவங்க எப்பவும் போல கேஷுவலா போயிட்டு ஒயின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேச போறாங்க. பார்த்தா அங்க ப்ரௌடு அடியே நீயாங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும், ஒயின் வந்தா நான் என்ன சொல்லணுங்கிற மாதிரி கேட்க, இல்ல இல்ல நான் ஒயின் வந்தோடனே வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது சரி நீ இங்க என்ன பண்ற, ஆடிட்காக வந்தியான்னு சொல்லி கேட்க, ஒயின் உங்ககிட்ட சொல்லலையா நான் இங்க சீனியர் அக்கௌண்டண்டா ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொன்னது இவங்களுக்கு ஷாக்கு. என்னடா இது நம்ம கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லி யோசிக்க, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரௌடும் நான் என்ன நினைச்சேன்னா உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்கன்னு நினைச்சேன், இதை சொல்லல பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஏத்திடுறா. இப்ப வீட்டுல ஒயின் குளிக்கிறதுக்காக ட்ரெஸ் எடுத்துட்டு போறாங்க. ஆல்ரெடி நம்ம லால பாத்தீங்கன்னா லாண்டரியில ட்ரெஸ் போட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க வெளில. அந்த நேரம் குளிக்கிறதுக்காக ஒயின் ரெஸ்ட் ரூம்குள்ள போறாங்க. போகும்போது என்ன ஆகிடுதுன்னா, இவங்க லாண்டரியில துணியை போட போனாங்கல்ல, போகும்போது ஒரு கிளாத் மட்டும் விழுந்து டோர் சரியா க்ளோஸ் ஆகாம நிக்குது. இப்ப அந்த டோர் வழியா எவனோ பாய் ஒருத்தன் வரான். யாரா அந்த ஆம்பளன்னு சொல்லிட்டு பார்த்தா யாருன்னு காட்ட மாட்டாங்க. ஒயின் வேற பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் டோரை ஓபன் பண்ணி வச்சுட்டு குளிச்சிட்டு இருக்காங்க. லால் அங்க இருக்கிற வாட்டர் கிளென்சிங் எடுன்னு சொல்லிட்டு இவங்க உள்ள இருந்து சொல்ல, வெளில இருந்து அந்த பையன் எடுத்து கொடுக்குறான். அவனை பார்த்துட்டு ஒயினு கத்தை, ஒயினை பார்த்துட்டு அவன் கத்தன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி பயந்துடுறாங்க. யாரா அந்த பையன் சொல்லி பார்த்தா லாலோடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவன் தான். அவன் இவளை தாண்டி அலறான். அவன் என்னமோ பொண்ணு மாதிரி. பயந்து போய் ஒயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்க இருக்கிற ஸ்ப்ரே எடுத்து அவன் ஃபேஸ்க்கு அடிச்சு விட்டுறாங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போயிடுது. 3 பேரும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. அவங்கிட்ட நம்ம ஒயினு சாரி கேட்குறாங்க. சாரி சாரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை இல்லை நான் தான் சாரி கேட்கணும், ஒரு கொஞ்சம் கூட இன்ஃபார்ம் பண்ணாமல் இந்த மாதிரி வந்துட்டேன், அது என்னுடைய தப்பு தான். ஆனால் நான் இப்படி வரலன்னா என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கூட இருக்கா, அவளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குங்கிறது எனக்கு தெரியாமல் போயிருக்குமேங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, ஆனால் நான் என்ன தெரியுமா நினச்சேன், நீ அடிக்கடி சொல்லுவியே ஒயினு ஒயினுன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்காரி இருக்கா, ரொம்ப மோசமானவ, அவ உன்னை கொன்னாலும் கொன்றுவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பியே, எப்போ பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்ப, அவ டாக்ஸிக்கா இருக்கா, அவ இன்சைனா இருக்கா, அப்படி இருக்கா இப்படி இருக்கா, அவ கூடலாம் வாழவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவேன். நான் என்ன நினைச்சேன்னா அவ்வளவுதான் நீ லவ் பண்ணுவேன்னு நினைச்சேன், கடைசியில பார்த்தா இந்த பொண்ணை லவ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் கடகடன்னு பேசிட்டு இருக்கும் போது இடையில லாலே, ஏ ஒயினே இவங்க தான்டா சொன்னா புரிஞ்சுக்கடாங்கிற மாதிரி கதை. சேச்சா சேச்சா இருக்காது, நீ என்ன சொன்ன, அந்த பொண்ணு கேவலமா இருப்பான்னு சொன்ன, இவங்கள பாரு இவ்வளவு லட்சணமா அழகா இருக்காங்க, கார்ஜியஸா இருக்காங்கிற மாதிரி சொல்ல, ஒயின் இப்போ லால திரும்பி முறைக்கிறா. ஓ இவ்வளவு விஷயம் நடந்திருக்காங்கிற மாதிரி முறைக்க, ஓ அப்ப நீங்க தான் ஒயினான்னு சொல்லிட்டு அவனுமே ஷாக் ஆகுறான். ஆமா ஆமா நான் தான் சொல்லிட்டு இவங்களை சிரிக்க, இல்ல 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 அதாவது நான் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணல, எனக்கு தெரியும், ஆல்ரெடி தெரியும் நீங்க தான் ஒயின்னு தெரியும், இருந்தாலும் உங்களை பத்தி ஏதாவது இப்படி சொல்லிக்கிட்டு உங்களுக்குள்ள ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி இப்படி நீ என்னென்னமோ போட்டு வளர்றான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனாலேயே முடியல, என்னால முடியலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்றான். ஓ நான் இங்க ஸ்டே பண்ணதும் நல்லதா போச்சு, அதனால தானே இவ என்னை பத்தி என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சது. இப்ப நான் போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது எல்லாத்தையும் சொல்றேன் சரியான்னு சொல்லிட்டு அவ அந்த பக்கம் போக, இப்ப இந்த பக்கம் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுவும் அவன் முறைக்கிறான், இவ்வளவு நாள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு கதை கேட்கிற மாதிரி கேட்டியடின்னு சொல்ல, ஏய் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவளோட வீடு கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் போகுது, சோ அது வரைக்கும் ஹெல்ப் பண்ணலாமே நீங்க கூட்டு தங்க வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்ல, நான் உன்னை எதுவுமே கேட்கலையே நீனாவே ஏன் வளர்றங்கிற மாதிரி அவனும் கேட்கறான். அவ உன் கூட தங்கியிருக்கா, ஆனா ஃப்ரெண்டும் இல்லைன்னு சொல்ற, லவ்வரும் இல்லைன்னு சொல்ற, அப்ப கண்டிப்பா அந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அந்த பொண்ணு அது இந்த பொண்ணா, நீங்க 2 பேருமான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக் ஆகுறான். அப்பயுமே இல்லைன்னு சொல்லி இவங்க சமாளிக்க ட்ரை பண்றாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல வேற வழி இல்லைங்கிற மாதிரி ஆகி போடுது. ஸோ அதனால ஒத்துக்கிறாங்க.
இப்போ லாலு அவங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ்லாம் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, 2 விதமான டீம் ஷர்ட்ஸ், ஷர்ட்ஸ்க்கு வந்து வோட் பண்றாங்க எல்லாரும். நீங்க எந்த ஷர்ட்டுக்கு வோட் பண்ண போறீங்கங்கிற மாரி கேட்க, எனக்கு எதுவும் அத பத்தி தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இவங்க கம்பெனிலேருந்து அவுட்டிங் போக போறாங்க. அவுட்டிங் போகறதுக்குன்னு ஒரு ஷர்ட் வேணும்ல. அதுக்கு 2 ஷர்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த ஷர்ட்டுங்கிறத அங்க இருக்கிற எல்லாரும் செலக்ட் பண்ற மாரி ஓட்டிங் மாரி வச்சிருக்காங்க. ஸோ அப்பதான் லால் அங்க நடக்கிற எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறா. எப்பவுமே அவுட்டிங் போவீங்களா? எல்லா வருஷமுமே போவீங்களாங்கிற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்க அசிஸ்டன்ட்ல அந்த கேர்ள் இருக்கால, அவ என்ன சொல்றானா, இங்க எல்லா ரூமுமே ஃபுல் ஆயிடுச்சு, அவுட்டிங் போறதுக்கான ரூம் எல்லாமே. இப்ப ஃப்ரீயா இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான், அதுவும் ஒயின் கூட யார் தங்குறது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ரூமை நீங்க எடுத்துக்கங்கிற மாதிரி சொல்ல, அந்த நேரம் ஒயினே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரி அவங்க மட்டும் தான் வராங்கன்னு சொல்லிட்டு வீணு பல்ல காட்ட, கூடவே ஒட்டி பிறந்த ரெட்டை பிறவி மாதிரி இந்த ப்ரௌடும் வரா. இப்ப எல்லாரும் ஒன்னா உட்காந்து அந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ப்ரௌட் அவளை பத்தி சொல்றா, ஆல்ரெடி இந்த கம்பெனிக்கு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ஆடிட்காக வந்திருக்காளாம். பட் இப்போ வந்து எதுக்காக வந்து இங்க ஒர்க் பண்றா அப்படின்னா, நான் ரொம்ப டேலண்டட்னு சொல்லிட்டு ஒயின் தான் என்னை இங்க வர சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சிபிஏ சர்டிபிகேட் வேற வச்சிருக்கேன். அதனால இந்த கம்பெனில எனக்கு நல்ல கெய்னிங் கிடைக்கும், பொட்டன்ஷியல் கிடைக்கும். அதனால தான் நான் இங்க வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்ல, அதே நேரம் ஒயினுமே அவங்கள புகழ்ந்து தள்ளுறாங்க. அவங்க பயங்கர டேலண்ட், அதனால தான் கூப்பிட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்லிட்டு இவன் கொடுக்குற ட்ரிங்க்ஸை ஒயின் வாங்காம அதை ப்ரௌட் வாங்கி நான் சாப்பிட்றேங்கிற மாதிரி சாப்பிட்றாங்க. ஸோ இவங்க உங்க ஜூனியரா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாங்கிற மாதிரி கேட்க, இல்லை இல்லை நான் ஜஸ்ட் ஜூனியர் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயினுக்கு லவ்லாம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் ஒயின் என்ன சொல்றானா, ஒயின் கிட்ட ப்ரௌடு கேட்குறா, உனக்குன்னு யாராவது இருக்காங்களா, லவ் பண்றியாங்கிற மாதிரி கேட்க, அந்த நேரம் பக்கத்துல இருக்கிறவங்க அசிஸ்டன்ட் பயங்கரமா திட்டுறா, ஒயின் பயங்கர ஸ்ட்ரிக்ட், அவங்களுக்குன்னு யாரும் கிடையாது, ஏன்னா எங்க கம்பெனில வந்து லவ் பண்றவங்களுக்கு அலோடு கிடையாது, பேரா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் ஒயினும் லாலும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வெளில சொல்லாம இருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து இவங்க பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாங்க, அதனால கிடையாதுங்கிற மாதிரி சொல்ல, அப்போதான் ஒயின் அவ மனசுல இருக்கிறத சொல்றா, அது மட்டுமே ரீசன் கிடையாது, எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் நிறைய பட்டுட்டேன், ஏன்னா நான் எந்த அளவுக்கு லவ் பண்றனோ அந்த மாதிரி மத்தவங்க என்ன லவ் பண்றது இல்ல, ஏன்னா நான் எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறனோ அதே மாதிரி மத்தவங்க என்ன கேர் பண்றது இல்ல, இந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு என்னைக்குமே லெசன்ஸ் மட்டும் தான் கிடைக்குது, லவ் கிடைக்க மாட்டேங்குது, எல்லா ரிலேஷன்ஷிப்பும் கடைசியில என்ன பாரமா நினைக்கிறாங்க, அதனாலதான் நான் யாரையும் கண்டுக்கிறது இல்ல, அதுக்கு அந்த லவ்வே நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தனியா இருக்கிறதே பெட்டர்னு வாழ்ந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்ல, இப்ப எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு போகும்போது ப்ரௌட கூப்பிட்டு ஒயினுடைய அசிஸ்டன்ட் திட்டுறா, என்னன்னா இந்த மாதிரி எங்களுடைய பாஸ் கிட்ட யாரும் பேசுனது கிடையாது, நீங்களும் இனிமே அப்படி பேசக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ல, ஏன் நீ அவளை லவ் பண்றியாங்கிற மாதிரி ப்ரௌடு கேட்கிறா, நான் லவ் பண்றேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, நான் அவங்களுடைய எம்ப்ளாயி அசிஸ்டன்ட், அவங்கள பத்தி நான் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கணும், கேர் பண்ணிக்கணும், அதனாலதான் சொல்றேங்கிற மாதிரி சொல்றா. இப்ப இந்த விஷயத்த நம்ம லாலே வீட்டுல இருந்துட்டு யோசிக்கிறாங்க. ஒயின் சொன்னத என்ன கேர் பண்ற அளவுக்கு ஆள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அது ஞாபகம் வருது. ஸோ அவங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது பேக் சைட்ல இருந்து ஒயின் வந்து என்னாச்சு என்ன பண்றேங்கிற மாதிரி கேட்க, அப்ப இவங்க அவுட்டிங் போயிட்டு யார் கூட தங்குறதுங்கிறத பத்தி பேச, அப்ப நீ அசிஸ்டன்ட் கூட தானே தங்குறங்கிற மாதிரி லாலு ஒயின் கிட்ட கேட்க, ஒயின் எதுக்கு, இல்ல இல்ல நான் அவ கூட ஸ்டே பண்ணல, ப்ரௌடு கூடன்னு சொல்றாங்க, எதுக்காகன்னு கேட்கும்போது எனக்கு புது இடம்னா கொஞ்சம் பயமா இருக்கும், அதுவே ப்ரௌட்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்ல, ஓ அப்ப ஆல்ரெடி 2 பேரும் சேர்ந்து தூங்கிருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்க, ஆமா நிறைய டைம் தூங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒயினுமே சொல்றா. என்னடா இவ இப்படி சொல்றாளேன்னு பார்த்தா, ஒரே ஃபேக்கல்ட்டில படிச்சதுனால ரூம்லாம் வந்து ஷேர் பண்ணி தான் இருந்திருக்காங்க. ஸோ எப்பவுமே வந்து அவங்க கூடலாம் தூங்கி பழக்கம் போல, அதை வச்சு சொல்றாங்க. இப்ப லால பாத்தீங்கன்னா அவங்களுக்காக லஞ்ச் எல்லாம் பேக் பண்றாங்க, அம்மா பேக் பண்ற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க, ரொம்பவே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க பயங்கரமா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ எழுப்பலான்னு கிட்ட போனவங்க அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி எழுந்திரிமா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, டைமை பார்த்துட்டு அவங்களுமே கிளம்புறாங்க. கிளம்பி வந்தவங்க லஞ்ச் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு இவங்க கத்திக்கிட்டே இருக்கா. அவங்க அதை காதில் வாங்காமலே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ யார் யாரு ரூமை எப்படி ஷேர் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி பேச, அப்போ ஜான்ரா லால் கிட்ட என்ன சொல்றான்னா, ஒயின் தனியா இருக்கா, ஸோ நீ அவ கூட ஷேர் பண்ணிக்கங்கிற மாதிரி சொல்ல, இல்லையே ஒயின் ப்ரௌடு கூட அப்படின்னு சொல்லாம, இல்ல அவங்க ஆல்ரெடி யாரு கூட பேர் பண்ணிட்ட மாதிரி தெரிஞ்சுதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா ப்ரௌடு
தான் அவளுக்கு ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டா, அதனால நீ ஷேர் பண்ணிக்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ப்ரௌட் வந்துடுறா. நீ எப்படிமா வந்தேன்னு சொல்லி கேட்டா, இல்ல நான் மெடிசன்லாம் கையில எடுத்துட்டு வந்துக்கிறேன், நான் பார்த்துப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இப்ப அந்த இடத்துல பார்த்து ஒயின் கிட்ட இந்த லஞ்சை கொடுத்து உனக்காக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான் இந்தாங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு இவங்களும் வாங்கிக்கிறாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அவுட்டிங்ல சும்மா ஜாலியா இருக்கிறது மட்டும் கிடையாது, கேமிங்கும் உண்டு. வழக்கம் போல கேம்ஸ் உண்டு. அதுல ஃபர்ஸ்ட் கேமை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஜான்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேம்ல வின் பண்றவங்களுக்கு 2 கிராம் கோல்டுங்கிற மாதிரி வைங்களேன். ஸோ அதை எப்படியாவது வின் பண்ணுங்கிற மாதிரி லாலுடைய அசிஸ்டன்ஸ்லாம் ரொம்பவே ட்ரை பண்றாங்க. எதுக்காகனா கோல்டு அந்த ஊர்லாம் ரொம்பவே ரேட் அதிகமா, ஸோ அதனால வேணுங்கிற மாதிரி அவங்க நினைக்க. இன்னொரு பக்கம் ஒயனுடைய அந்த டீமும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வீக்கா தான் இருக்கு. இருந்தாலும் எப்படியாவது ட்ரை பண்றோம், நம்மளால முடியுங்கிற மாதிரி அவங்களுமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க லால் என்ன சொல்றான்னா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இதுலலாம் பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கேன், நான் பாத்துக்கிறேன் வாங்கலாங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ இப்போ ஒயின் அவங்களோட டீம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேம் சேர் பால். ஸோ அந்த கேம்ல பிளே பண்றதுக்கு இப்ப ஆள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். அதுல ப்ரௌட பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டொமக் பெயின்ல இருக்கால, ஸோ அவளை அம்பையர் மாதிரி நிக்க வச்சிடறாங்க. மத்த 2 பேரும் கேம் பிளே பண்ற மாதிரி. ஸோ இப்ப கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே கேம் போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா ஒயனுடைய டீம் நிறையவே பால் போட்டிருக்காங்க. அப்படி போடும் போது லாலு ஒயனுடைய மண்டையில பாலை தூக்கி போட அதுலயே லாலுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. அதுக்கப்புறம் பிளே பண்றாங்க. எப்படி பிளே பண்றாங்கன்னா, ஒயனு கிளாஸ் எல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டு ஹேர் எல்லாம் தூக்கி கட்டிக்கிட்டு அப்படியே கேம் பிளே பண்ண வராங்க. அவங்க வந்ததை பார்த்துட்டு அவங்க அழகுல மயங்கி நம்ம லாலோட நின்றுட்டு இருக்க பால் இப்ப ஒயனோட கையில இருக்க, அதை புடுங்க லால் போக 2 பேரும் ஹக் பண்ண மாதிரி நின்றுகிட்டு இருக்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் இங்க கேம் தான் நடக்குதா இல்ல வேற ஏதாவது நடக்குதாடாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க பாலை தூக்கி போடுறாங்க. அப்படியே பாஸ் ஆகி போயிட்டே இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒயின் அப்படியே அந்த பாலை கூடையில வாங்கிட்டு அப்படியே கீழே விழ போறாங்க. விழ போனவங்கள ஓடி போய் லால் பிடிக்க இப்ப எல்லாரும் அதை பாத்துடுறாங்க. அதுலயும் முக்கியமா லாலோடைய அசிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நம்ம டீமா இல்ல அவங்க டீமான்னு யோசிக்கிற அளவுக்கு நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஒயனுடைய டீம் இந்த கேம்ல வின் பண்ணிடுறாங்க. இப்ப போயிட்டு எல்லாரும் தனியா பேசிட்டு இருக்கும் போது கூட அவங்க அசிஸ்டன்ஸ் தான் சொல்றாங்க, நீங்க எங்க கூட இருக்கீங்களா அவங்க கூட இருக்கீங்களா, எதுக்காக அவங்கள பிடிச்சிங்கிற மாதிரி சொல்ல எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம லாலும் இல்ல அவங்க விழுந்து உன் மேல விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கேன், உனக்கு இன்னும் அடிபட்டுருல அதனாலதாங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி லஞ்ச் சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் லஞ்ச் சாப்பிட போறாங்க. அப்ப குப்பை தொட்டில ஒரு விஷயத்த லால் கவனிக்கிறாங்க. இவங்க செஞ்சு கொடுத்த லஞ்ச் இப்ப குப்பை தொட்டில கிடக்கு. ரொம்பவே அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது. அந்த டென்ஷன்ல வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒயினும் ப்ரௌடும் நடந்து வர, ப்ரௌடு ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போறா. அப்போ ஒயின் தனியா இருக்கா. அப்ப போய் பேசலாமேன்னு லாலு, நீ ஏன் லஞ்ச் பாக்ஸ் அப்படி தூக்கி போட்டேங்கிற மாதிரி கேட்க, நான் அந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போய் சாப்பிட்டேன்னா எல்லாரும் சந்தேகப்படுவாங்கல்ல, இது ஏது யார் பண்ணி கொடுத்தான்னு சொல்லிட்டு, அதனாலதாங்கிற மாதிரி சொல்றா. சோ வெறி ஆயிடுதுல ஆளுக்கு. அவ என்ன சொல்றான்னா, எல்லாரும் உனக்கு கேர் பண்ணலங்கிறல, உனக்கு நீயே ஒரு பெரிய சுவர், சின்ன சுவர்லாம் இல்ல ரொம்ப பெருசா ஒரு சுவரை எழுப்பி வச்சுட்டு அதுக்குள்ளே இருந்துகிட்டு வெளில வரமாட்டேங்கிற, அதனால உனக்கு யாரு அன்பை காட்டினாலுமே அது அன்பாவே தெரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி திட்டிட்டு கிளம்ப பாக்குறா. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறங்கிற மாதிரி கேட்க, இப்போ இந்த விஷயம் ஒயினுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஏன்னா இதே விஷயத்த தான் அந்த நியூ இருக்கான்ல அவன் ஒயின் கிட்ட சொல்லியிருப்பான், உன் கூட யாருமே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இவ சொன்ன மாதிரி இவளுக்கு தோணுது. ஸோ இவளுக்கு டென்ஷன் ஆயிடுது. எதுக்காக அந்த லஞ்ச் பாக்ஸை இவ பண்ணி கொடுத்தாங்கிறதே அவளுக்கு தெரியவே இல்லை. அதுதான் இங்க விஷயமே. ஒருவேளை அது தெரிஞ்சிருந்தா கூட அதை சாப்பிட்டுருப்பா. அந்த நேரம் ப்ரௌட் அங்க வேற இங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒயினும் இல்ல சேல்ஸ் டிபார்ட்மெண்டோடைய கொட்டேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அதுதாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இந்த கேம்ல நம்ம கண்டிப்பா வின் பண்ணுங்கிற மாதிரி அவங்க டீம் பேசிட்டு இருக்காங்க. இது என்ன கேம்னு பாத்தீங்கன்னா, கையில எந்த திங்ஸுமே அவங்களா தர மாட்டாங்க. அங்க கடக்கிற ஏதாவது ஒரு திங்ஸை வச்சு அங்க இருக்கிற வாட்டரை மூண்டுட்டு போய் இன்னொரு கப்ல ஊத்தணும். வாட்டர் ஃபில்லிங் கேம் தான், அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்றாங்க. சோ எல்லாரும் அவங்க கையில கிடைச்சிற திங்ஸை இதை எடுத்துட்டு போய் ஊத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம லாலு அவருடைய கேப்பால மொண்டு ஊத்துறா. ஆனா ஒயனுடைய டீம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூனால மொண்டு போய் ஊத்துறாங்க. கேப்பாலையுமே ரொம்ப நேரம் தண்ணியை நிறைய இது பண்ண முடியாதுல்ல, ஒரு 2 தடவை நினைச்சிட்டோம்னா அது ஃபுல்லா நனைஞ்சிரும்ல, அதனால அதுலயுமே நிறைய கொண்டு வர முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க டீம் தோத்து போயிடும் அப்படிங்கிற லெவலுக்கு போச்சு. சோ லால் என்ன பண்றான்னா, கேப்பையும் தூக்கி போட்டுறா, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சும்மா வெறும் கையிலே ஓடுறா. சரி கையால மொள்ளுவான்னு பார்த்தா அதுதான் இல்ல, டிஷர்ட்டை கழட்டி அந்த தண்ணியில நினைச்சு அப்படியே கொண்டு புழிஞ்சு ஊத்துறா பாருங்க. 10 தடவை ஸ்பூன்ல மொண்டா கூட அவ்வளவு தண்ணி வராது போல, அவ்வளவு தண்ணி இருக்கு. இப்ப அவங்க டீம் பாத்தீங்கன்னா வின் பண்ணிடுச்சு. இதை எல்லாத்தையும் ஒயின் பார்த்துட்டே இருக்கா. என்னடா இவ இப்படி பண்றாளே அப்படிங்கிற மாதிரி.
ஸோ டவல் எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒயின் போயிட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள சாய் போயிட்டு டவல் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு போத்திடுறாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட் ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டியில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க ரூம்க்கான கீயை கொடுத்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம லாலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பேர் கிடையாது, அவ மட்டும் தனியா ரூம்ல தங்கணும். ஸோ அவளுக்கு வந்து என்ன பண்றான்னா ஒயிலுக்கு டெக் பண்றா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தங்கிக்கலாமா, எனக்கு ரூம்ல யாரும் கிடையாது, ஸோ யாரும் பார்க்க போறது இல்லைங்கிற மாதிரி சொல்ல டைப் பண்றாங்க. ஆனா சென்ட் பண்ணல. ஸோ சென்ட் பண்ணலான்னு போகும்போது திரும்பி பாக்குறாங்க. ப்ரௌடு கூட அவங்க ஹாப்பியா இருக்கிறத பார்த்ததும் இவங்களுக்கு ஒரு மாதிரியா ஆகிடுது. சரின்னு சொல்லிட்டு அதை எரேஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அங்க ஒரு கேம் வைக்க போறாங்க. என்ன கேம்னு சொல்லி பார்த்தா இவங்க ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க, அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. யாருன்னா லால் ஒரு பாயிண்ட், ஒயின் ஒரு பாயிண்ட். சோ இப்ப இதுல யார் வின்னிங்கிறத சொல்ல முடியாதுல்ல, அதனால 3ஆவதா ஒரு கேம் வைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அந்த 3ஆவது கேம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த கேமுக்கு யார் பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ 2 டீம்ல இருந்து ஒரு ஆள் வாங்கன்னு சொன்னதும் லாலும் ஒயின் டீம்ல இருந்து ப்ரௌடும் வராங்க. ஆக்சுவலி இந்த கேம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க 2 பேருடைய போனை கொடுங்கன்னு முதல்ல கேக்குறாங்க. அப்படி கேட்கும் போது போன்ல யார் அதிகமான போட்டோஸ் எடுத்திருக்காங்கிறத வச்சு இந்த கேம்ல வின்னரை நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன சொல்றான்னா ப்ரௌடு, என்னெல்லாம் இதுல யாருமே வீட் பண்ணவே முடியாது, நான் அவ்வளோ செல்ஃபி எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா தோக்கறதுக்கு ரெடிங்கிற மாதிரி லாலும் சொல்றாங்க. இப்போ அவளோடது போட்டு ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. பார்த்தா 8000 பிக்சர்ஸ் எடுத்து வச்சிருக்கா. அதுல லாஸ்டா எடுத்த செல்ஃபியை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. எங்க எடுத்தேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுவா, நான் பாத்ரூம்ல இருக்கும் போது எடுத்தேன்னது. என்னது பாத்ரூம் போகும்போது கூட எடுப்பியாங்கிற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. சரி அது முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து லாலோடதுதான். லாலுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஐயோ இப்பதானே வரும்போது நம்ம ஒயின போட்டோ எடுத்தோம், இப்ப இது எல்லாரும் ஸ்கிரீன்ல பாத்துட்டாங்கன்னா நாங்க ஒன்னா இருக்கிறது தெரிஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு பதறா. போனை ஏதாவது சரி பண்ணலாம், டெலிட் பண்ணலாம்னு பார்க்கும்போது அந்த ஜான்ரா வந்து போனை புடிங்கிட்டு போயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்க அந்த போன்ல கொண்டு போய் அந்த பின்ன சொருவ போற நேரம் பாத்தீங்கன்னா கரண்ட் போயிடுது. சோ அந்த கேப்ல நம்மளால ஓடி போய் அந்த போட்டோவை தேடி டெலிட் பண்ணிட்டு திரும்பி வந்து அதை எடுத்துட்டு நினைக்கிறாங்க. இப்ப இவங்களோடத வந்து ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா 10,000 போட்டோஸ் இருக்கு. சோ இப்போ இதுல வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா லால் தான். லாலுக்கு ஒரு கிரவுன் மாதிரி கொடுக்குறாங்க. வின்னருக்கு மட்டும் இல்ல ரன்னருக்குமே தராங்க. இப்ப இங்க ஒயனுடைய அசிஸ்டன்ட் இருக்கால, அவ போயிட்டு ப்ரௌடுக்கு டேப்லெட் கொடுக்குறா. உனக்கு எப்படி இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் தெரியுங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க அங்க ஸ்டொமக்க பிடிச்சிட்டே நின்னதை இவங்க நல்லாவே நோட் பண்ணிருக்காங்க. சோ அதை வச்சு இவங்க கண்டிப்பா பீரியட்ஸ்ல இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன்ங்கிற மாதிரி ஒயனுடைய அசிஸ்டன்ட் சொல்ல, அதுக்கு அவங்க ஏன் சொல்லலை அப்படிங்கிற ரீசன் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இடத்துலயும் இவங்களுக்கு இதே மாதிரி தான் பீரியட்ஸ் டைம்ல ஓவர் பெயினா இருந்திருக்கும் போல. ஸோ அதனால இவங்க லீவ் எடுத்துருக்காங்க. அப்படி எடுக்கும் போது அவங்க ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களாம் இதை பத்தி ஒரு காசிப் பேசியிருக்காங்க. ஏன் நம்மலாம் கேர்ள்ஸ் இல்லையா, இவ மட்டும்தான் கேளாங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. சரி கேர்ள்ஸ் தான் அப்படி பேசினாங்கன்னு பார்த்தா வாய்ஸும் எப்ப பார்த்தாலும் கேர்ள்ஸ்க்கு இதே ஒரு வேலை, ஆனா அதை சொல்லி லீவ் போட்டுக்கிறதுங்கிற மாதிரி இவளை போட்டு ஒரு மாதிரி படுத்தி எடுத்திருக்கானுங்க. ஸோ அதனாலதான் இவ வெளில சொல்லாம இருந்திருக்கா. ஆனா நீ ஒயின் கிட்ட சொல்லிருக்கலாமேங்கிற மாதிரி சொல்ல, நான் சொல்லியிருந்தாலும் அவங்க புரிஞ்சிருந்திருப்பாங்க. சொல்ல போனா லீவ் கூட தரேன்னு சொன்னாங்க. நான் தான் நம்மளால எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கம்பெனிக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு அவுட்டிங் இது, நம்மளால எதுவும் மாறிடக்கூடாதுங்கிறதுனால தான் வந்தேன், எல்லாரையும் பார்த்தா மாதிரியும் இருக்கும்ல, அதனாலதாங்கிற மாதிரி சொல்ல, ஓகே தேங்க்யூன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒயனுடைய அசிஸ்டன்ட், முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நமக்குள்ள எவ்வளவு இருந்தாலும் நம்மளாம் ஹியூமன்ஸ் தானே, கேர்ள்ஸ் தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் இது கூட ஹெல்ப் பண்ணிக்க மாட்டோமா, அது மட்டும் இல்லாம நீ இன்னைக்கு சூப்பராகவே ப்ளே பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இங்க எல்லாம் குடிச்சிட்டு பைத்தியக்காரி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒயனுடைய அசிஸ்டன்ட் பயங்கர ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி ஆடிக்கிட்டே வரும்போது அவ பேக் கீழே விழுந்துருது. அவ பேக்கோட சேர்ந்து ஒயனுடைய பேக்கும் விழுந்துருது. ஸோ அவங்க பேக்குக்குள்ள இருந்த திங்ஸும் வெளில விழுந்துருது. அதை எடுத்து மறுபடியும் அடுக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா அவங்களுடைய ரூம் கீ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுது. சரி சீக்கிரம் போய் ரூமுக்கு போயிடு, இப்படியே திரிஞ்சிட்டு இருக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயனும் அந்த இடத்த விட்டு போறாங்க. ஏன் போறாங்கன்னா அந்த இடத்துல தேடி பாக்குறாங்க, லாலை எங்கேயுமே காணும். இவங்க ஒரு மாதிரியா பேசுனதுல இருந்து அப்செட் ஆகி அவங்க வெளில போயிட்டாங்க போல. இப்ப அப்படியே பீச் சைடு போய் உட்காந்துருக்க அந்த இடத்துக்கு ஒயனுமே போறாங்க. ஏன்னா ஃபன் நடக்கிற இடத்துல கண்டிப்பா லால் இருப்பா, இல்லனா அப்ப அவ எவ்வளவு ஃபீல் பண்ணியிருந்தா தனியா போய் உட்காந்துருப்பாங்கிற மாதிரி இவங்களுமே தேடிட்டு வந்து பேசுறாங்க. ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கன்னு கேட்டா, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும் போல இருந்துச்சு, அதனாலதான் வந்தேன்னு
அப்படின்னு சொல்ல ஐம் சாரி என்னாலதானே எனக்கு தெரியுங்கிற மாதிரி ஒயின் சொல்றா. ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன நீ இங்கே உட்காந்துருக்க, நம்மள யாராவது பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுவீங்கிற மாதிரி கேட்க எல்லாரும் அங்க குடிச்சிட்டு இருக்காங்க. சோ நோ ப்ராப்ளம்ங்கிற மாதிரி சொல்றாங்க. மறுபடியும் இவங்க சாரி கேக்குறாங்க, என்ன மன்னிச்சுக்கோங்கிற மாதிரி. சோ அதுக்கு லாலு நான் தானே லைனை கிராஸ் பண்ணேன், சோ இதுக்கு நீ சாரி கேட்க வேணாங்கிற மாதிரி சொல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஒயினும் சொல்றாங்க. இல்ல நான் கண்டிப்பா உங்ககிட்ட சாரி கேட்கணும் தான். நான் என்ன நினைச்சேன்னா அந்த லஞ்ச் பாக்ஸ் நீ வாங்கிட்டு வந்திருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ அதை ரெடி பண்ணிருப்ப நான் நினைக்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த டஸ்ட்பின்ல விழுந்திருந்த அந்த லஞ்ச் பாக்ஸை இவங்க திரும்பவும் எடுத்திருக்காங்க. எடுத்து பார்த்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கு. முதல் நாள் நைட்டு இவங்களை கூப்பிடும் போது இவங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, கட் பண்ணி ஜார்ல வச்சிருந்திருப்பாங்க. அந்த விஷயம் ஞாபகம் வருது. ஓ அதுதான் இதுவான்னு சொல்லிட்டு அதை பார்த்தது இவங்களுக்கு ஒரு பிரீமியம் ஃபீல் வந்திருக்கு, எங்கேயோ வாங்கிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்கு. ஸோ அதனால இவங்க வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்கன்னு நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா அது உண்மையிலேயே இவ பார்த்து பார்த்து பண்ணதுனால அந்த அளவுக்கு ஒரு பிரீமியம் ஃபீல் இருந்திருக்கு. ஆனாலும் ஒயின் என்ன சொல்றாங்கன்னா, அது நீ வாங்கினியோ நீ பண்ணனியோ எப்படி பண்ணியிருந்தாலும் நீ எனக்காக பண்ணது, அதை நான் அப்படி தூக்கி போட்டிருக்க கூடாது, உன் ஃபீலிங்ஸை நான் ஹர்ட் பண்ணியிருக்க கூடாது, அதுக்கு தான் நான் சாரி கேட்குறேங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒருத்தவங்க கூட இருக்கிறது எப்படின்னே எனக்கு இன்னும் புரியல, எப்படி நடந்துக்கணும்னே தெரியல. எல்லாருமே சொல்லுவாங்க உன் கூட ஒருத்தவங்க இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே என்கிட்ட அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே நான் யாருக்கிட்டையும் பேசுறது இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா உன் விஷயத்துல அப்படி இல்ல, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. சொல்ல போனா உன்கிட்ட பேசுறது, உன் கூட இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, மத்த யார் கூட இருந்தாலும் எனக்கு அந்த கம்ஃபர்டபுள் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் லாலுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் இதை பத்தி லேர்ன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உன் கூட நான் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா எப்படி ஒருத்தவங்க கூட க்ளோஸா இருக்குங்கிறத நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு லாலு நான் உனக்கு கண்டிப்பா கத்து தரேங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருக்கும் ரிலாக்ஸா இருக்கு, ஹக் பண்றாங்க, அதே இடத்துல கிஸ்ஸும் பண்றாங்க. இத நாளைக்கு யாராவது பார்த்திருக்க சான்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனா இன்னைக்கு யாரும் பார்க்கல. இப்போ ஒயினுடைய அசிஸ்டண்ட்டை காட்டுறாங்க. ஒயினுடைய கார்டும் அசிஸ்டண்டோடைய கார்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுல. ஸோ இப்போ அவங்க கார்டு எடுத்து பார்க்குறாங்க, 902ன்னு இருக்கு. ஸோ இந்த ரூம் தான் சொல்லிட்டு ரூமுக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. ஆனால் அதே ரூம் கீ இன்னொரு ஆள்கிட்ட இருந்திருக்கு, அதுதான் ப்ரௌடு. ஏன்னா ப்ரௌடும் ஒயினும் தானே ஒன்றா தங்குறதா இருந்தாங்க. ரெண்டு பேர்ட்டையும் 2 கீ இருந்திருக்கு. அதில் ஒரு கீயை ஓப்பன் பண்ணி இவங்க இப்போ உள்ளே வந்து கையை போட்டு ஜாலியாக படுத்திருக்காங்க. யார் கூடன்னு பார்த்தா ப்ரௌடு கூட. ப்ரௌடு என்ன நினைக்கிறான்னா ஒயின் தான் நினச்சிட்டு ஒயின் இப்போதான் வரியான்னு சொல்லிட்டு இப்படி டர்ன் பண்ணி படுத்து பார்க்குறாங்க. இவ்வளா இருக்கு. அப்படியே பார்த்தவங்க அப்படியே க்ளோஸா போய் ப்ரௌடு ஒயினுடைய அசிஸ்டன்ட்டுக்கு கிஸ் பண்ணிடுறா. அவங்க ஷாக் ஆகி எழுந்திருக்க, ப்ரௌடு ஷாக் ஆகி அப்படியே உட்கார்ந்துருக்க, சாரின்னு சொல்லிட்டு ப்ரௌடு சொல்றா. அப்புறம் அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, திரும்ப இவங்களை கிஸ் பண்ண. 2 பேருக்கு இடையில பயங்கரமா ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. அங்க இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இங்க இப்பதான் முடிஞ்சிருக்கு. சோ முடிஞ்சதுக்கு அப்புறம் லால் என்ன கேக்குறானா ஒயின் கிட்ட, சரி இத பத்தி ப்ரௌடு கிட்ட எப்படி சொல்ல போற, இத சொல்லுவியாங்கிற மாதிரி கேட்க, ஐயோ கடவுளே அதை நினைச்சாலே பயமா இருக்கே, நான் எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, குடிச்சிட்டு ஓவரா அதானதுனால மாத்தி வேற ரூமுக்கு போயிட்டேன்னு சொல்லலான்னு இருக்கேன், அந்த மாதிரி சொல்ல போறேங்கிற மாதிரி சொல்ல. அடி பாவி, பச்சை புள்ள கூட இதை நம்பாதடி, இதை போயா சொல்ல போறேங்கிற மாதிரி லால் சொல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, ப்ரௌடும் நீனும் ரொம்பவே க்ளோஸ் ஆன பர்சன்ஸ். சோ நீ ஏன் அவகிட்ட இதை பத்தி சொல்லக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு அவனை ஜட்ஜ் பண்ண மாட்டா, அது எனக்கு நல்லா தெரியுங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அதுவும் எப்படி சொல்றதுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எழுந்து ரூமுக்கு போக ரெடி ஆகுறாங்க. ஸோ ஒயின்னு அவங்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்க, நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு கேக்குறாங்க லாலு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த விஷயத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதே மாதிரி இங்க 2 பேரும் ஒன்னா தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒயினுடைய அசிஸ்டன்ட் அங்கேருந்து எழுந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே வெளில வரா. அவளுக்கு இப்ப எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஓ மை காட், இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிறா. ஒயினை மீட் பண்ண லால் வரா. மீட் பண்ணவ என்ன சொல்றானா, லாஸ்ட் நைட் நீ சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒருத்தவங்க கூட இருந்தா எப்படி இருக்குங்கிறத ஃபீல் பண்ணணும், அதை கத்துக்கணுங்கிற மாதிரி நீ சொன்னல, அதை நான் கண்டிப்பா கத்து தரேன். ஆனா நான் எதை மீன் பண்ணி சொன்னேன்னு உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி சொல்றாங்க. தெரியலையே சொல்லுன்னு சொல்லி கேட்கும் போது, நாம ஏன் டேட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னது, இல்ல எனக்கு புரியல, நான் அதை மீன் பண்ணி சொல்லலைங்கிற மாதிரி ஒயின் சொல்ல, அதுக்கு லாலு, நான் அதை மீன் பண்ணி தான் நேற்று நைட்டு உன்ட்ட சொன்னேன், உங்ககிட்ட இதை ரொம்ப நாளா சொல்லணும்னு நானும் வெயிட் பண்றேன், என்னால சொல்ல முடியல, இன்னைக்கு அதை சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு.
எனக்கும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் இல்ல, உன்னை லவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸ் ரிலேஷன்ஷிப்ல நீ என்ன நினைச்சிருப்ப? ஜஸ்ட் செக்ஸ் தானே. ஆனா நான் அப்படி இல்ல. நான் ட்ரூவா இருக்க விரும்புறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வைன். ஐ லைக் யூ, ஐ லவ் யூ. நான் உன் கூட இருந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் ஜஸ்ட் செக்ஸை மட்டும் என்ஜாய் பண்ணல, நம்ம லவ்வையும் நான் என்ஜாய் பண்றேன். எப்பவுமே உன் கூடயே இருக்கணும்னு நான் விரும்புறேன். உன்னை கேர் பண்ணணும், லவ் பண்ணணும், உனக்கு லவ்னா இதான்னு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை இருக்கு. உன்னுடைய ஆன்சரை நீ இன்னைக்கே சொல்லணும்னு அவசியம் இல்ல. நல்லா டைம் எடுத்துக்கோ, யோசி. உனக்கு என்னைக்கு சொல்லணும்னு தோணுதோ அன்னைக்கு சொல்லு. என்ன மன்னிச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டு உங்ககிட்ட இப்படி லவ் யூ சொல்றது தப்புதான், எனக்கு தெரியும். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் ஆன்சரை என்னைக்கு வேணாலும் சொல்லு, நான் வெயிட் பண்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு லால் அந்த இடத்த விட்டு போறாங்க. ஓகே கைஸ், இதோட எபிசோட் 6 முடிஞ்சது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.